நலமுடன் வாழ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர்.R.Nithya, MDsiddha. நம்ம உணவு முறையை பொறுத்த வரைக்கும் டயட் பிளான் அப்படின்னு ஒரு பிளான் கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக சாப்பிடுவோம். அது நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை பொலிவான சருமம் வரணும் அப்படின்றதுக்கோ, இல்லை எந்த ரீசனுக்காக இருந்தாலும் டயட் பிளான் அப்படின்ட்டா கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதில் முக்கியமாக என்னென்னா நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா சுத்தமான பசு நெய் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பசு நெய் சாப்பிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் வெயிட் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு உணவு பொருளுமே நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்பொழுது உடலுக்கு கண்டிப்பான தீங்குகளை விளைவிக்கும். ஆனால் அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் நமக்கு அமிர்தத்துக்கு ஒப்பானது அப்படின்னே சொல்லலாம். நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் திரவ தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் பசு நெய். ஏன்னா அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. எதற்காக இந்த வீடியோ அப்படின்னா, கிளினிக் வரவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆயில் சாப்பிட மாட்டேன், நெய் சாப்பிட மாட்டேன், பட்டர் எதுவுமே சாப்பிட்றதில்ல, அப்படியே எனக்கு வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட் லாஸ்க்கு நிறைய நான் டயட் பிளான் ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நெய் சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் கெயின் ஆகுது அப்படின்றது மிக மிக ஒரு தவறான ஒரு விஷயம். நெய்யில் அதிகமான omega-3, omega-6 ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்கு. என்ன பண்ணும்னா கெட்ட கொழுப்பை நம்ம உடல்ல இருந்து வெளியேற்ற செய்யும். இது மட்டும் இல்லாம நெய் எதுக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடலோட இயக்கத்திற்கு, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மிஷின் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு சம ஆயில் நம்ம விடுவோம், இல்லை கிரீஸ் வைப்போம். சேம் தான் நம்ம பாடியில ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லுமே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட், சைனோவியல் ஃப்ளூயிட், இது கரெக்டா இருக்கணும், செக்ரீட் ஆகணும். அது மாதிரி ஒவ்வொரு செல்களுக்குமே எனர்ஜி கிடைக்கணும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கரெக்டா அப்சார்ப்ஷன் ஆயிட்டு ஒவ்வொரு செல்களுக்கும் அது கொண்டு சேரணும் அப்படின்னா நெய் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால காலையில எம்டி ஸ்டொமக்ல ஒரு 5 ml அளவுக்கு நெய்யை உருக்கி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். எல்லாருமே எடுக்கலாம், குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும். முக்கியமா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, இடுப்பு எலும்பு தேஞ்சு போயிருக்கு, மூட்டு எலும்பு எல்லாம் எனக்கு தேஞ்சு போச்சு, விட்டமின் டி கம்மியா இருக்கு, எலும்புகள்ல ஆஸ்டியோபோரோசிஸ் வந்திருக்கு, போன் டென்சிட்டி குறைஞ்சிருச்சு, போன் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, இதையும் தாண்டி சருமத்தில் வறட்சி இருக்கு, ட்ரை ஸ்கின்னா இருக்கு, கூந்தல் எல்லாமே வறண்டு போய் இருக்கு, கண்கள்ல வறட்சி இருக்கு, உதடு எல்லாமே எனக்கு வறட்சியா இருக்கு, அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்குது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். இதற்கு ஒரே சொல்யூஷன் இயற்கையான முறையில பார்த்தோம்னா நெய். காலையில எம்டி ஸ்டொமக்ல ஒரு 5 ml அளவுக்கு நெய் குடிக்கலாம். அல்லது நிறைய பேருக்கு எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு, பைல்ஸ் இருக்கு, ஃபிஸ்டுலா இருக்கு, அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு, நீண்ட நாட்களாக வயிற்று பகுதியில புண்கள் இருக்கு அப்படின்றவங்க நைட் தூங்க போகும்போது ஒரு கிளாஸ் அளவு பால்ல 10 ml அளவுக்கு நெய், அதாவது 1 அல்லது 2 ஸ்பூன் நெய் அதுல கலந்து குடிச்சிட்டு வரலாம். கான்ஸ்டிபேஷனுக்கு இது ஒரு பெட்டர் சொல்யூஷனாவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு இதை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நெய் எடுத்தாவே எனக்கு வெயிட் கெயின் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சுகர் பேஷண்டா இருக்கட்டும், அடுத்தது ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்களா இருக்கட்டும், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றவங்களும் நெய்யை உருக்கி எடுக்கலாம். சித்த மருத்துவத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீரை சுருக்கி மோரை பெருக்கி நெய்யை உருக்கி உண்ண வேண்டும். இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா யமனே நம்மளை விட்டு தூர விலகி ஓடிடுவாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெய்யை உருக்கி எடுக்கும்பொழுது எந்த விதமான தீங்கும் நமக்கு நேராது. குழந்தைகளுக்கு ஊட்டும் போது சாதத்தோட சேர்த்து கொடுக்கலாம். வயதானவர்களும் நெய்யை உருக்கி நம்ம எடுத்துட்டு வரலாம். இதுக்கு என்ன ஸ்பெஷலா நான் இவ்வளோ நெய்க்காக இவ்வளோ ஏன் பேசுறேன், எல்லாருமே நம்ம எடுத்துக்கணும்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய மருந்துகள்ல பெருவாரியான மருந்துகள் நெய்யினால் செய்யப்பட்டதுதான். லேகியம் நெய் சேருது. அதே மாதிரி நெய் மருந்துகள் நிறைய கொடுக்குறோம். இப்போ நாங்க குழந்தைகளுக்கு ஆட்டிசம் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னும் பொழுது நீர் பிரம்மி, இந்த நீர் பிரம்மிக்கு பார்த்தோம்னா ஸ்பெஷலா நம்ம பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு. நீர் பிரம்மியை நம்ம நெய்யோடு சேர்த்து மருந்தா காய்ச்சி கொடுக்குறோம். அதே மாதிரி நினைவாற்றலுக்கு நமக்கு தெரிஞ்சது வல்லாரை. வல்லாரையை கற்ப முறைப்படியும் எடுக்கலாம், நெய்யோடு சேர்த்து வல்லாரை நெய்யாகவும் எடுத்துட்டு வரலாம். வல்லாரை நெய்யை எடுத்தோம் அப்படின்னும் போது குழந்தைகளுக்கு அந்த மெமரி கெப்பாசிட்டி அப்படின்றது, மெமரி பவர் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். பிரெயின் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்றதுக்கு வல்லாரை எண்ணெய் சிறந்ததாக இருக்கும். ரொம்ப நாளா எனக்கு லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், சிஓபிடி இருக்கு, வீசிங் எல்லாம் அதிகமாயிடுது, இந்த கிளைமேட்ல எனக்கு வீசிங் ரொம்ப வருது, ஆஸ்மா கண்டினியூஸா இருந்துட்டு இருக்கு, கொஞ்சம் டஸ்ட் பட்டாலே எனக்கு தும்மல் வருது, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்களுக்கும் தூதுவளை நெய் பயன்படுது. தூதுவளை கபத்தை வெல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு மூலிகை, கற்ப மருந்தும் கூட. இதை நெய்யாக நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரிதான் கரிசலாங்கண்ணியும் நம்ம நெய்யாக பயன்படுத்தலாம். எல்லா
எல்லா நோயாளிகளுக்குமே வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா நெய் சார்ந்த மருந்துகள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். ஸோ இந்த நெய்யோடு சேர்ந்து இந்த கரிசலாங்கண்ணிலாம் எடுக்கும்போது கரிசலாங்கண்ணி அதாவது ஒரு காயக்கற்ப மூலிகைகளில் முதலாவதாக இருக்கக்கூடியதான் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி. நெய்யோடு சேர்த்து எடுக்கும்போது அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு. பெண்களுக்கே சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சதாவரி. இந்த சதாவரி கிழங்கு நெய்யாக எடுக்கும்பொழுது பெண்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்லை ஓவர் ப்ளீடிங் ஆகுது அப்படின்றவங்களுக்கு, அதிகமாக ஒபீஸா இருக்கக்கூடிய பெண்களுக்குமே சதாவரி நெய் பயன்படுது. இவ்வளவு மருத்துவ குணங்கள் நெய்யில இருக்கு. நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நம்ம நெய்யில தான் செஞ்சிட்டு இருக்கோம். நெய் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடல்ல நிறைய பிரச்சனைகள் குணமாகும். ஏன்னா இதில் நம்ம நிறைய சொன்ன மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸோட பியூட்ரிக் ஆசிடும் இருக்கு. பியூட்ரிக் ஆசிடோட ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் என்னன்னா, நம்ம தலையிலிருந்து பாதம் வரைக்கும் உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே குணமாகும். முக்கியமா ஸ்கின்னுக்கு பியூட்ரிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி விட்டமின்ஸ் எல்லாமே நெய்ல இருக்கிறதுனால நம்ம உணவோடு சேர்த்தோ இல்லை டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்லயோ கொஞ்சம் நெய் எடுத்துட்டு வந்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இது ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.